அதுக்கு வேணுமா வேண்டாமான்ற உரிமையை அந்த மாநில அரசாங்கத்துக்கு கொடுத்து விடும். அப்படிதான் முதல்ல நீட்டை கொண்டு வந்தது. மத்திய முதல்ல வந்து காங்கிரஸ் அரசாங்கத்துல இந்த ஐடியா பண்ணும்போது இந்த ஆப்டின் ஆப்ட் அவுட் கிளாஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இவர்கள் தான் ஸ்டேட்டுக்கு கம்பல்சரி ஆகினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுடைய நிதியால் நடத்தப்படும் மருத்துவக் கல்லூரிக்கு மாநிலங்களே அதுக்கு வந்து அட்மிஷன் ப்ராசஸை ஃபில்ஃபில் பண்ணலாம். ஒரு ஸ்டேட் வந்து இதுல ஆப்டின் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஆப்டின் பண்ணிக்கலாம், ஆப்ட் அவுட் பண்ணணும்னா அவங்க ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவிஷன் காங்கிரஸ் கொண்டு வந்த சரத்துல இருந்தது. அதை கம்பல்சரி ஆக்குனது பிஜேபி என்பதை தெளிவாக தெரிந்து இல்ல, அது ஒரு அறிவிக்கை கொடுத்திருக்கிறாரு. அடுத்த இந்த தேர்தலில் வரப்போறதுல அடுத்த தேர்தல் வரப்போது இனிமே காலத்துல தான் பார்க்கணும். அது அந்த கட்சி என்ன, அந்த கட்சியோட கொள்கைகள் என்ன, என்ன செயல்பாடு, யாரு என்ன மாதிரி முன்னிறுத்துறாங்க, இனிமேதான் பண்ணாங்க. டூ ஏர்லி டு கம். தமிழக அரசியல் இளைஞர்கள் முன்னிறுத்து போறதுக்கான சூழ்நிலை ஏன்னா வந்து ஸ்டாலின் அமைச்சர் விஜய் கட்சி தொடங்க போறாரு, அடுத்து தொடங்க அண்ணாமலை நான் இளைஞரெல்லாம் என்ன சொல்லக்கூடாது. இல்ல, என்னோட பொண்ணே காலேஜ் முடிச்சிருச்சு. நான் எவ்வளவு நாள் இளைஞர் நான் சொல்லிட்டு தமிழக அரசு போகணும்னு நினைக்கிறீங்களா? ஜெனரேஷனல் சேஞ்ச்ன்றது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தானே. இதுல இன்னும் ஒரு விசித்திரமான ப்ராசஸ் கிடையாது. ஒரு ஜெனரேஷனல் சேஞ்ச்ன்றது பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஆர்கனைசேஷனா இருந்தாலும் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். இது ஒன்றும் ஒரு எக்ஸப்ஷனல் சேஞ்சுலாம் என்ன சொல்றது. ஒரு இயக்கத்துக்கு என்ன நேச்சுரல் நடக்குமோ அது நடக்கதான் போகுது. கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே பல்வேறு பல கட்ட சமூக சேவைகள் செய்துதான் வந்து கட்சி தொடங்குறாரு. அதுல இன்னும் பார்க்கறது கமெண்ட் பண்ற அளவுக்கு இன்னும் வரல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிக்கை வந்திருக்கிறது, அதை கமெண்ட் பண்ற அளவுக்கு இன்னும் ஒன்றும் வரல. அவரோட நிலைப்பாடு என்ன, அவர் எதை சார்ந்து இருக்கிறார்கள், எதை எதிர்க்கிறார்கள் தெரியல. இன்னும் அது இல்லைன்னா பாக்கலாம். அது ரொம்ப ஜெனரலா இருக்கு, ஸ்பெசிபிக்கா இல்ல. அந்த அறிக்கையை மற்ற அரசியல் தலைவர்கள் வந்து எடுத்துக்காட்டா தான் சொல்றாங்க. ஸ்பெசிபிக்கா இன்னும் ஒரு ஸ்பெசிபிக் லைன்ஸ் ஒன்றும் இல்லை. இப்ப வந்து அவருடைய ஜிஎஸ்டியை பத்தி அவரோட நிலைப்பாடு என்ன, அவர் வந்து ஒரு இந்த நிதி பங்கீட்டை பற்றி அவரோட நிலைப்பாடு என்ன, அப்புறம் வந்து இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை பற்றி அவரோட நிலைப்பாடு என்ன, அப்புறம் நதிநீரை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன, பிரைவேடைசேஷனை பத்தி அவரோட நிலைப்பாடு என்ன, அப்புறம் வந்து அரசாங்கமே தொழிற்சாலையை நடத்த வேண்டுமா இல்லைன்னா அது தனியார் மயப்படுத்த வேண்டுமா, அதை பத்தி அவரோட நிலைப்பாடு என்ன. பல விஷயங்கள்ல நிலைப்பாடை சொன்னப்புறம் தான் நம்மள கருத்து சொல்ல முடியும். ஸ்பெசிபிக் நிலைப்பாடை சொல்றதுக்கு முன்னாடியே நீ கருத்து சொல்லுனா நான் எப்படி கருத்து சொல்றது? நீங்க வந்து சமையல் பண்ணி பரிமாறதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். நான் சமையல் பண்ண போறேன்னு சொன்ன உடனே உங்களுடைய சமையல் நல்லா இருக்குன்னு எப்படி சொல்றது? கடந்த காலத்துல சினிமா துறையில இருந்து வந்து இல்ல, தப்பு. அது நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் புள்ளி விவரத்தோட சொல்றேன். தமிழ்நாட்டிலே அது பெரிய தவறான புரிதல், தமிழ்நாட்டு அரசியலை பற்றி ஒரு தவறான புரிதல். அரசியல் சினிமா துறையிலிருந்து வெற்றி பெற்றவர்கள் வந்து 2 பேர் தான். ஒன்று வந்து முன்னாள் 2 பேரும் முன்னாள் முதல்வர்கள், திரு எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும். சரி, திரு எம்ஜிஆர் அவர்கள் மகத்தான பெரிய அரசியல் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வந்து அதில் ஒரு பிரிவை தான் ஒரு அரசியல் கட்சியாக மாற்றினார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியிலே நடந்த தலைமை போராட்டத்திலே ஒரு பிரிவுக்கு முதல்ல தலைவராகி பின்னர் அந்த 2ஐயுமே ஒன்று சேர்த்து அது காணார். புதிதாக அவர் ஒன்றும் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல, செல்வி ஜெயலலிதா ஆரம்பிக்கல. ஆனா அரசியலிலே வெற்றி பெற்றவர்கள் 2 பேர் தான். மற்றபடி பார்த்தீர்களா, சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் அரசியல் கட்சி தொடங்கியோ அரசியலிலே அந்த அளவுக்கு வெற்றி பெற்றதில்லை. அதனால அரசியல் கட்சியிலே தமிழ்நாட்டு அரசியலிலே சினிமா துறை சார்ந்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லையா, பொதுமக்கள் பிரச்சனைகளை பேசிதான், அப்படிலாம் கிடையாது. பேசித்தான் தெரிஞ்சுங்க. இந்த போராட்டத்தை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. தமிழ்நாடு வந்து ஒரு நடுத்தர வர்க்க மாநிலம். இதை வந்து நீங்க வந்து இதுல வந்து நடுத்தர மக்கள் அதிகமாக இருக்குமாங்க. பெரிய போராட்டத்தை ரசிக்கின்றவர் அந்த இடத்துல ஏதாவது நடந்தாதான் போராட்ட அரசியல் குதிப்பார்கள். அது அது எதிர்கட்சி தான் நீங்க கேட்கணும். ஆளுங்கட்சி கூட்டணியை போய் இந்த கேள்வி கேட்க கூடாது. எதிர்கட்சி தான் ஏன் போராட்டம் பண்ண முடியும்? எங்களுடைய எல்லாத்தையும் விட்டு கொடுத்தோன்றதெல்லாம் காங்கிரஸ் கட்சியை பத்தி அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய கருத்தை, குறிப்பாக நான் என் கருத்தை எல்லா நேரத்திலும் பதிவு செய்து கொண்டேதான் இருக்கிறேன்.